எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஜிசி நெட் பேப்பர் ஒன்னோட ஃபர்ஸ்ட் யூனிட்டான டீச்சிங் ஆப்டிடியூட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டீச்சிங் ஆப்டிடியூடோட இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. செகண்ட் பார்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங். மேக்ஸிம்ஸோட இந்த டீச்சிங்கோட அதிகபட்சமாக நம்ம ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரியெல்லாம் டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டீச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு போகலாம். அதாவது இப்போது ABCD இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா A ஃபார் ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு நம்ம வந்து போகலாம். அதுக்கப்புறமா ஃப்ரம் நோன் டு அன்னோன், அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் எதாவது வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு தெரியாத விஷயத்த வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஃப்ரம் சீன் டு அன்சீன், அவங்க பார்த்த விஷயத்த வச்சு நம்ம அவங்க பார்க்காத விஷயத்த வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பால் வந்து ரவுண்டாக தான் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ ரவுண்ட்னா அவங்களுக்கு இந்த பால் ஷேப் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்த் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க பார்த்த விஷயம் இது, அவங்க பார்க்காத விஷயம் உலகத்தை வந்து யாருமே பார்த்துருக்கூடாது. ஸோ பார்க்காத விஷயத்த வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உருவுள்ள ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தியரிட்டிக்கலாக வந்து நம்ம சொல்லி காட்டலாம். அதாவது வந்து இப்போ டெமோ மெத்தட் வந்து பண்ணி காமிச்சிட்டோம். ஓகே இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தியரிட்டிக்கலாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜென்ரலான ஒரு விஷயத்துக்கு போகலாம். நீர் வந்து இன்றியமையாதது அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகள் எல்லா உயிரினங்களுக்குமே வந்து நீர் வந்து இன்றியமையாதது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரம் ஹோல் டு பார்ட், ஹோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல் பாடி அப்படி ஃபுல்லாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பாடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்குது, பிரெயின் இருக்குது, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அனாலிசிஸ் டு சிந்தசிஸ், பிரித்து பார்த்து சொல்லிட்டு அப்புறமா மொத்தமாக சொல்கிறது. ஓகேவா? பிரித்து 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 சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக சிந்தசிஸ் பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்தாலுமே நம்ம நேச்சரை சார்ந்தா சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மரங்கள் எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நேச்சுரலாக என்ன இருக்குதோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஆஃப் சென்சஸ், எல்லா சென்சஸையுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். லேர்னிங் பை டூயிங், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து தியரட்டிக்கலாக மட்டும் நம்ம சொல்லாமல் இதை வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங், டீச்சிங்கோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் பிரின்சிபல் எல்லாமே பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வந்து சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல் வந்து பார்க்கலாம். ஜென்ரல் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன், நம்ம சொல்லித்தர ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு சொல்லிகிட்டே இருக்கும்போது சில ஏதாவது ஸ்டோரிஸ் சொல்கிறது, இன்ஸ்பிரேஷனல் சாதனையாளர்களோட ஸ்டோரிஸை சொல்கிறது, இல்லை அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கதைகள் சொல்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுவோம். அந்த படிக்கிறதுக்கு வந்து அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம டீச்சிங் இருக்கணும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். ஒரு அந்த டீச்சரை பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்ட்டும் வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மள்ட்ட பார்க்கும்போதே ஐயோ இந்த மிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வராமல் அந்த படிப்பு மேலே ஒரு ஆர்வத்தை ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர மாதிரி நீங்கள் வந்து டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சொல்லிகிட்டே போகாமல் சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது. ஓகே நாளைக்கு இது பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு அதை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணலாம். பிரின்சிபல் ஆஃப் லிங்கிங் வித் லைஃப், நம்ம வாழ்க்கையோட லிங்க் பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து என்வாயன்மெண்ட் சம்மந்தமாக இப்போ சொல்லி தரீங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் இருக்குது, இந்த மரம் மரம் இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃபோட லிங்க் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ரெக்கக்னைசிங் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ், அதாவது இப்போ வந்து அவன் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒதுக்கவும் கூடாது, நல்லா படிப்பான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெட்டாகவும் வச்சுக்க கூடாது. இல்லை அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி ஒரு டீச்சர் வந்து நடந்துக்க கூடாது. அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செலெக்ஷன், இப்போ நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு குழந்தைக்கு சொல்லி தரதுக்கு நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது
கரெக்டாக அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ரெலவெண்ட்டாக எடுக்கணும். ஓகேவா? முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இப்போ ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நம்ம ஒழுங்காக சொல்லித்தரலன்னா கலாய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். அண்ட் பிரின்சிபல் ஆஃப் பிளானிங், எந்த யூனிட்ஸ் நம்ம எப்போ முடிக்கணும், எப்போ டெஸ்ட் வைக்கணும், எவ்வளோ நம்ம எவ்வளோ நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் டிவிஷன். ஒரு டாபிக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ் ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து பிளான் பண்ணி டிவைட் பண்ணி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுத்தாலும் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்தாலுமே மேபி ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்க மறந்துருப்போம். அந்த லாஸ்ட்டில் அந்த ரிவைஸ் பண்ணும்போது தான் அது வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம சொல்லித் தர முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் கிரியேஷன். நம்ம என்னதான் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து இப்போ நம்ம ஒரு ஹியூமராக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க படிக்கும்போது மிஸ் அதை சொன்னாங்களா, மேம் அதை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த நம்ம சொன்ன அந்த ஹியூமரான ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் போய் பதியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சைக்கலாஜிக்கல் பிரின்சிபலில் பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா உளவியல் ரீதியாக நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மோட்டிவேஷன், நம்ம சொல்லித்தர விஷயங்கள் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிரின்சிபல் ஆஃப் ரீக்ரியேஷன், அதாவது இப்போ நார்மலாக புக்கில் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி சொல்லி கொடுக்காம நீங்களாக ஒரு ஓனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரீக்ரியேட் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அது ஈஸியாக அவங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் ரெப்பிட்டிஷன் அண்ட் எக்ஸசைஸ். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப 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 நம்ம பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து பதியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த மனப்பாட பகுதிகள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப காலைல வந்தோன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்ஸில் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் என்கரேஜிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். என்னதான் நம்ம அது இதுன்னு சொல்லி கொடுத்தாலும் அவங்களா அதை க்ரியேட்டிவாக பண்ணிட்டு வராங்களா, அவங்க நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களா செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்க சில விஷயங்கள்லாம். இப்படிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம சொல்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வரும். பிரின்சிபல் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நல்லா பண்ணிட்டு வராங்க, எப்படி சொல்கிறது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ரிவார்ட்லாம் கொடுக்க முடியலன்னா சாக்லேட்ஸு இது ஏதோ ஒன்று கொடுக்க முடியல அப்படின்னா எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கிளாப் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து இன்னும் ஆர்வமாக அவங்க படிப்பாங்க. சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் இம்பார்ட்டிங் ட்ரைனிங் டு சென்சஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா சென்சஸ்மே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதாவது லேர்னிங் பை டூயிங் அந்த மாதிரி. பிரின்சிபல் ஆஃப் ரெமிடியல் டீச்சிங். இந்த ரெமிடியல் டீச்சிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செம் முடியுது, இல்லை ஏதோ ஒரு குவார்டர்லி எக்ஸாம் முடியுது அப்படின்னும் போது அதில் அவங்க பார்த்துட்டு என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு ஓகேப்பா நீ இதில் தான் வந்து நீ லேக் ஆகுற, இது நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரெமெடி மாதிரி ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் டைம் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றத பார்த்து அதுக்கும் திரும்ப ஒரு ஃபீட்பேக் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் வந்து ரெமெடியல் டீச்சிங். இந்த மாதிரி அவங்க பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த படிப்பு மேலே கொஞ்சம் இன்னும் ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா டீச்சருக்கு எப்படி டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர்றது தான் வந்து இந்த மைக்ரோ டீச்சிங். இந்த பிஎட் படித்தவங்க எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் டெக்னிக். இது வந்து என்னன்னா நம்ம நார்மலாக இந்த செமினார்லாம் நம்ம பண்ண சொல்லுவோம். பர்டிகுலர் டாபிக் கொடுத்து நீங்கள் நாளைக்கு இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி டீச் பண்ணுவாங்க, ஃபீட்பேக் வச்சு ரீப்ளான் பண்ணி ரீடீச் பண்ணுவாங்க, அப்புறமா ரீஃபீட்பேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த அதில் வந்து நம்ம 2 பேரை பார்க்க போகிறோம், அடலசென்ட் அண்ட் அடல்ட். இந்த அடலசென்ட் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஏஜ்